வெல்கம் டு பண்ட்ரி ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பெலிஷன் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் திருக்குறள் மட்டும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக கம்பைல் பண்ணி கொடுத்துருப்போம். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஐஎன்எம், யூனிட் 8, யூனிட் 9 சொல்லிட்டு அதில் யூனிட் 8 திருக்குறள் மட்டும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. சரிங்களா? இப்போ யூனிட் 8 மொத்தமாக எத்தனை கொஸ்டின் இருக்குது? 949 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் நம்ம திருக்குறளை பிரித்து எடுத்துருக்கோம். ஸோ அது மட்டும் பார்த்திங்கன்னா 282 கொஸ்டின் இருக்குது. 2020 2024 வரைக்கும். சரிங்களா? இப்போ திருக்குறளுக்கு நம்ம மொத்தம் 3 பிடிஎஃப்ஸ் கொடுக்குறோம். ஒன்று வந்து இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இன்னொன்று வந்து தமிழ் புத்தகத்தில் இருக்கிற திருக்குறள் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி 6 to 12. இன்னொரு திருக்குறள் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும், அதே திருக்குறள் சம்மந்தமாக இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும். இது 3 மட்டும் பார்த்தாலே போதும். நீங்கள் என் டீட்டெயில் பார்க்க தேவையில்லை. அதுவும் அந்த 6 to 12 கம்பைலேஷன் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்க தேவையில்லை. இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா, இப்போ 10th தமிழ் புக் எடுத்திங்கன்னா அதில் திருக்குறள் இருக்கும். அந்த திருக்குறளில் சில இதெல்லாம் வந்து ஸ்டார் இருக்கும், மனப்பாட பகுதி. இப்போ 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மனப்பாட பகுதின்னு ஒரு திருக்குறள் எழுத சொல்லுவாங்கள்ல, அந்த திருக்குறளில் நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. அதுக்கான அர்த்தம் மட்டும் தெரிஞ்சுக்கிங்க போதும். சரிங்க, நான் சொல்கிறது புரியுதாங்க? மொத்தமாக இருக்கிற எல்லா திருக்குறளும் பார்க்க தேவையில்லை. அந்த திருக்குறள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதுலையே அங்கங்கே ஸ்டார் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். சரிங்களா? ஓகே. எனிவே இப்போ ரீசெண்ட் நடந்த அக்ரி ஆஃபீஸரில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். கல்லாதவர்களை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? விலங்கு கூட தான் ஒப்பிடுகிறார். சரியா? வாட் டஸ் வள்ளுவர் ஸ்டேட் அபவுட் என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார்? அன்புடையாருக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு குறள் வரும். சரிங்களா? பலகற்றும் கல்லா விழாதவர் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார்? உலகியலோடு வாழாதார். புத்தியின் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? திருடாதவர் தான். ஆனஸ்ட்டுக்கும் திருடுறதுக்கும் என்ன சம்மந்தம் தெரியல டிரான்ஸ்லேஷனில். ஓகே. டிஎன்பிஎஸ்சி பொருள் இல்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? எள்ளுவர் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. சரியா? இதெல்லாம் நம்ம அடிக்கடி கேட்குற திருக்குறள்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். தனி ப்ரிப்பரேஷன் திருக்குறளுக்கு தேவையே இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி ஸ்கூல் புக்கில் இருக்கிற கம்பைலேஷனில் மனப்பாட பகுதி மட்டும். சரிங்களா?